Welcome to all. இன்னைக்கு நியூ யூனிட் ஸ்டார்ட் பண்றோம்னா மொத்தம் 3 யூனிட்ஸ் முடிச்சிருக்கோம். 4th யூனிட்ஸ் trigonometry. அத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம்னா ஆன்லைன் கிளாஸ்ல அது சின்ன யூனிட் தான். என்ன மொத்தம் 3 எக்சர்சைஸ் இல்ல 4 எக்சர்சைஸ் தான் வரும். சின்ன யூனிட் தான். பட் trigonometry நேரா நடத்தினா நல்லா இருக்கும்னு பாப்போம். அதனால யூனிட் 5 ஆரம்பிச்சிரோம் இன்னைக்குனா 2 dimensional analytical geometry second. இதான் யூனிட் 5 ஓட டைட்டில். 2-dimensional analytical geometry வந்து 11th லயும் உண்டு என்னங்க 10th லயும் உண்டு analytical geometry coordinate geometry அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. இந்த coordinate geometry analytical geometry தான் இங்க கொடுத்திருக்காங்க 2-dimensional analytical geometry கொடுத்திருக்காங்க. இதுக்கு நேம் குள்ள ரீசன் இதெல்லாம் நம்ம ரெகுலர் கிளாஸ்ல பார்த்துக்குவோம். அந்த நேம் எப்படி வந்துச்சு என்ன காரணம் எப்படி analytical geometry என்ன மீனிங் அதெல்லாம் பார்த்துக்குவோம். நம்ம ரெகுலர் கிளாஸ்ல நம்ம கதை மாதிரி அதை பார்த்துக்கலாம். இப்போ யூனிட் 5ல நம்ம என்ன படிக்க போறோம்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் சர்க்கிள், அதுக்கு அடுத்து பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா 4 டாபிக் படிக்க போறோம். அவ்வளவுதாங்க, மொத்தமே அவ்வளவுதான் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் படிக்க போறது சர்க்கிளை பத்தி. இது ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லா வரும், ஈஸியான எக்ஸசைஸ். இது என்ன நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 5. என்ன பார்க்க போற யூனிட் 5 2-dimensional analytical geometry செகண்ட். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சர்க்கிள். அந்த சர்க்கிள்னா என்னன்னு பார்த்துருவோம்னா, a circle is the locus of a point in a plane which moves such that its distance from a fixed point in the plane is always constant. ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பாயிண்ட மூவ் பண்ணுங்க. எப்படி மூவ் பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து அப்படியே சேம் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணா உங்களுக்கு அந்த பாயிண்ட் சுத்தி முடிச்ச பிறகு என்ன கிடைக்கும்? ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அந்த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட், அதாவது பாத் ஆஃப் த பாயிண்ட்க்கு பேர் என்ன ஆயிரும்? சர்க்கிள். அப்போ ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இன்னொரு பாயிண்ட மூவ் பண்ணணும். அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணீங்கன்னா அந்த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட், அந்த பாத் ஆஃப் த பாயிண்ட் தான் என்னது? சர்க்கிள் அப்படி சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்த ஞாபகம் இருக்குங்க, படிச்சோம்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பர்லயே படிச்சிருப்போம். The fixed point is called center and the constant distance is called radius. இந்த ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்ல நடுவுல, அந்த பாயிண்ட்க்கு பேர் சென்டர். அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு பாயிண்ட மூவ் பண்றோம்னா அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்க்கு பேர் ரேடியஸ். இதான் சர்க்கிளோட டெஃபினிஷன். இப்ப சர்க்கிள்னா ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இன்னொரு பாயிண்ட மூவ் பண்ணணும். அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்ல மூவ் பண்ணா அந்த லோகஸ் ஆஃப் a moving point is called என்ன? சர்க்கிள். இதுல ஃபிக்ஸ் பண்ண பாயிண்ட்க்கு பேர் சென்டர், அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்க்கு பேர் ரேடியஸ். சரி, சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். the equation of circle with the center 0,0 and radius r. ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் 0,0 ரேடியஸ் r. அதுக்கு எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறோம். let c of 0,0 be the center of the circle and p of x, y be the moving point. p of x, y moving point வெச்சுக்கோங்க. 0,0 தான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். let r be the radius of the circle. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் r னு வெச்சுக்கோங்க. அப்ப r ங்கற டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட் மூவ் ஆகுதுன்னா, அப்ப c க்கும் p க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், p க்கும் c க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது? r. அத புரிஞ்சுக்கணும். the distance between c and p is equal to r. ஏனா கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ்னால மூவ் ஆகுது, நம்மள சர்க்கிள் கிடைக்கும். இப்ப c க்கும் p க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது? r. பட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியுமே, ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் வேணும்னா √(x2 - x1 whole square plus y2 - y1 whole square. அதாங்க ஃபார்முலா. √(x - 0 whole square plus y - 0 whole square. இது ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா. அப்ப the distance between c and p is equal to r. அப்ப cp is equal to r. cp னா distance between c and p. அதுக்கு என்ன ஃபார்முலா? √(x2 - x1 whole square plus y2 - y1 whole square. x2 y2 க்கு பதிலா xy னே வச்சுக்கலாம். x1 y1 க்கு பதிலா 0. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாங்க √(x - 0 whole square plus y - 0 whole square. c equal to distance வந்து எவ்வளவுனே தெரியும், r னு தெரியுமா? so c equal to r. இப்போ √(x - 0 னா x தானே, so x squared. y - 0 னா y தான், so y squared is equal to r. அப்படி ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. taking square on both sides. ஸ்கொயர் பண்ணா இங்க ஸ்கொயர் ரூட் போயிடும், இங்க r square வந்துரும். அப்ப x squared plus y squared is equal to r squared. அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வித் சென்டர் 0,0 ரேடியஸ் r யூனிட்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா x squared plus y squared is equal to r square. அப்ப x squared plus y squared is equal to 9 அப்படினா அர்த்தம். x squared plus y squared is equal to 3 square னு அர்த்தம். அப்ப it is equation of circle with center origin 0,0 radius 3 units னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தாலே அது என்னது? center with circle with center 0,0 radius r units. சரி, இப்போ இத ஜெனரலைஸ் பண்ணிடுவோம். equation of circle with center h, k and radius r. சென்டர் வந்து origin கிடையாது, h, k, ஆனா radius r. இந்த சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். let c of h, k be the center of the circle. h, k எங்க ஒரு பாயிண்ட் என்ன வச்சட்ட, origin கிடையாது, h, k center. r be the radius of the circle. வழக்கம் போல p of x, y moving point. அப்ப center h, k, p ங்கிறது மூவ் ஆகுதுன்னா p of x, y. c க்கும் p க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r. அப்ப the distance between c and p இங்கே r தான்.
ஆனா ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவோம்? x1 y1ங்கிறது h, k, x2 y2ங்கிறது x, y. அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா c க்கும் b க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான r. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து √(x - h) தி ஹோல் ஸ்கொயர் + y - k தி ஹோல் ஸ்கொயர், x2 - x1 + y2 - y1 அப்படி மாறிடும். ரைட் தானங்க? 0 க்கு பதிலா h, k க்கு பதிலா 0 0 இருந்துச்சு போனது இல்ல, இங்க h k ன்னு வருது அவ்வளவுதான். √(x - h) தி ஹோல் ஸ்கொயர் + y - k தி ஹோல் ஸ்கொயர் = r. c க்கும் p க்கும் உள்ள டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணனும். √(x - h) whole square plus y - k whole square. இது என்ன ஃபார்முலா? x2 - x1 whole square plus y2 - y1 whole square. x1 y1 க்கு பதிலா h, k, x2 y2 க்கு பதிலா x, y. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ரேடியஸ் r க்கு ஈக்குவல். ஸ்கொயர் பண்ணிடுங்க. டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் போதீங்கன்னா x - h தி ஹோல் ஸ்கொயர் plus y - k தி ஹோல் ஸ்கொயர் r ஸ்கொயர் வந்துரும். The equation of circle with center h, k, radius r units எவ்வளவுன்னு கேட்டா x - h தி ஹோல் ஸ்கொயர் plus y - k தி ஹோல் ஸ்கொயர் r ஸ்கொயர். இந்த h க்கும் k க்கும் பதிலா 0 0 ன்னு போட்டீங்கன்னா போன ஈக்குவேஷன் வந்துரும். h, k க்கு பதிலா 0 0 ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வெச்சுக்கோங்க. h க்கு 0 ன்னு போட்டா x - 0 whole square னா x ஸ்கொயர் தானே, y - 0 whole square னா y ஸ்கொயர் தானே, r ஸ்கொயர் வந்துரும். போன ஈக்குவேஷன் வந்துரும்ன்றாங்க. இப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஈக்குவேஷனோட பர்టిక్యులர் கேஸ் தான் இந்த x ஸ்கொயர் + y ஸ்கொயர் r ஸ்கொயர். அப்போ வாட் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்? மறந்துடக்கூடாது. x - h whole square plus y - k whole square r ஸ்கொயர். rங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள், h, kங்கிறது சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். சரி, இந்த சர்க்கிளுக்கு ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The general form of a circle. Consider the equation x squared minus x minus h the whole square plus y minus k the whole square is equal to r squared. The equation தான் இப்பதான் டெரைவ் பண்ணோம், அத பேசுவோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இது a minus b the whole square. a squared னா x squared minus 2ab னா minus 2 into x into h. அதாவது 2 into h into x plus b squared னா h squared. அப்படி போட்டாச்சு. a minus b the whole square. இதுவும் a minus b the whole square தான். a squared னா y squared minus 2ab னா minus 2 into y into k but minus 2ky plus b square னா k squared c equal to r square. வேற ஒண்ணும் இல்லங்க, இதுக்கு ஒரு a minus b whole squared, இதுக்கு ஒரு a minus b whole squared ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கேன். இத கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண போறேன். x squared போட்டுக்கோங்க, y squared போட்டுக்கோங்க, minus 2hx எழுதிக்கோங்க, minus 2ky எழுதிக்கோங்க. அதுபோக மிச்சம் என்ன இருக்கும்? h squared ஒரு k squared. இந்த r squared லெஃப்ட்ல கொண்டு போங்க, minus r squared c equal to 0. என்ன பண்ணிருக்கேன்? முதல்ல x squared, அடுத்து y squared, அடுத்து x term minus 2hx, அடுத்து y term, அப்புறம் மிச்சம் உள்ளது h squared, k squared, r squared left வந்துச்சுன்னா minus r squared. So இதுல x squared plus y squared அப்படியே இருக்கட்டும். minus 2h க்கு பதிலா 2g எப்படி சிம்பல் கொடுத்துக்கோங்க. minus 2h க்கு பதிலா 2g, minus 2k க்கு பதிலா 2f, h squared plus k squared minus r squared இதெல்லாம் நம்பர் தானே, இதுக்கு பதிலா சிம்பிளா c ன்னு எடுத்துக்குவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. minus 2h க்கு பதிலா 2g, minus 2k க்கு பதிலா 2f, இந்த h squared plus k squared minus r squared இதெல்லாம் சேர்ந்து ஒரே கான்ஸ்டன்ட் c ன்னு வெச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்? x squared plus y squared, இதுக்கு பதிலா 2g ஆ, so 2gx, இதுக்கு பதிலா 2f ஆ, so 2fy plus இதுக்கு பதிலா மொத்தமா c equal to 0. The general equation of the circle is x squared plus y squared plus 2gx plus 2fy plus c equal to 0. இதுக்கு பதிலா 2g ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. minus 2h க்கு பதிலா plus 2g, minus 2k க்கு பதிலா plus 2f. ஏன்னா ஒரு ஆர்டர் சொல்றதுக்காண்டி இப்படி சொல்லியிருக்கோம், ஒரு அழகா சொல்றதுக்காண்டி சொல்லியிருக்கோம். அப்ப இதான் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். x squared plus y squared plus 2gx plus 2fy plus c equal to 0. This is a second degree equation in x and y. கரெக்ட் தானே? ஒரு சர்க்கிளோட ஜெனரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? xy ல ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், highest power 2 தானங்க. சோ இது செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். அப்ப பொதுவா ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.